சப்போர்ட் படத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ட்ரெய்லர்லேருந்து ரொம்ப அழகாக உங்களோட சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி சார். ஸோ அடுத்ததாக ப்ரெஸ் பீப்புள், ப்ரெஸ் அண்ட் மீடியா டீம் கிட்ட நீங்கள் கேள்விகள் இருக்கலாம், நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஆமா சார், ரெண்டு பார்ட்டா பிளான் பண்ணிடுவோம். ஆமா, கன்க்ளூஷனோட தான் அந்த படம் முடியும். ஒரு கண்டினியூ மாதிரிலாம் இல்லாம ஒரு கன்க்ளூஷனோட முடிஞ்சுதான் பாட்டு வரும். நம்ம படம் எடுத்து வெளியில வரணும்னாவே ரொம்ப போராட்டம். இதுல ஒரு டைம்ல தமிழ் ராக்கர்ஸ் ஒன்று இருக்கு, அதை காலி பண்ணணும்னு சொல்லி நம்மளே போராடினாங்க. நீங்க என்னன்னா அசால்ட்டா இந்த டைம்ல தமிழ் ராக்கர்ஸ் நான் பாப்போம்னு சொல்றீங்க. இன்னும் உங்க படம் ரிலீஸே ஆகல. நான் இல்ல சார், நான் அப்படி சொல்லல. அதே மாதிரி உங்க படத்தை தமிழ் ராக்கர்ஸ்ல நாங்களும் பாக்கணும்னு நினைச்சேன். இல்ல சார், நான் மீன் பண்ண தமிழ் ராக்கர்ஸ் சொல்றேன். நான் ஒரு டைம் வந்து என்னோட ஃப்ரெண்டு கிட்ட நம்ம தியேட்டருக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு 10 பேர் போனோம். அதுல 2 பேர் வந்து ஒரு சின்ன படத்துக்கு தான் போனோம். நானும் அவனும் சினிமா ரிலேட்டடா இருக்கனால இந்த படத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணோம். அவன் என்ன சொன்னா இன்னொரு படத்தை சொன்னான். சொல்லிட்டு இல்லடா இது 120 அது போக வேண்டாம் இதுக்கே அப்படின்னு. சோ ஏன்டா அப்படின்னு நான் கேட்கும் போது அவன் சொன்னது, இல்லடா கண்டென்ட் நல்லா இருக்கு, பட் இருந்தாலும் நம்ம பாக்குற அளவுக்கு நார்மலா தானே இருக்கு. சோ நம்ம வந்து ஒரு போன்லயோ இதுலயோ பாத்துக்கலாம்னு நான் ஃபேக்டா தான் சொன்னேன். அப்ப அவன் சொன்னது அதான் அந்த சொன்ன முதல்ல என் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றேன். அவன் சொன்னதால சரி ஓகே, நான் ஒரு ஹிண்ட் எடுத்துட்டேன். நம்ம நாளைக்கு படம் பண்ணும்போது கொஞ்சம் ஆடியன்ஸும் தியேட்டருக்கு வரணும்னு நினைக்கிறோம். நான் ஒரு விஷயத்த பண்ணிட்டு நீங்க தியேட்டருக்கு வந்து பாருங்க அப்படிங்கறத விட அவங்களுக்கு என்ன பிடிக்கும் தெரிஞ்சு அது ரிலேட்டடா பண்ணி அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணனுக்கு தான் அந்த எக்ஸாம்பிள் சொன்னே தவிர்த்து தமிழ் ராக்கர்ஸ் அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை சார். என்னோட பெர்ஸ்பெக்டிவ் நான் முதலே சொல்லிட்டேன், தப்பா எடுக்க வேணாம். ஏன்னா கண்டென்ட் ரொம்ப முக்கியம், அதையும் நான் சொல்லிடுறேன். இங்க நிறைய பேர் கதறதை நாங்க பாத்துருக்கோம், ப்ரொடியூசர்ல இருந்து எல்லாருமே. அதனாலதான் அதை கேட்டோம். ஏன்னா அந்த வார்த்தையை நம்ம சொல்ல வேண்டிய வேலையே இல்ல. இல்ல சார், நான் வந்து எக்ஸிடி ஒழிக்கிறேன்னு சொல்லி விஷால் ஒரு பக்கம் போனாரு. தமிழ் ராக்கர்ஸ் செய்ததும் நம்ம ஒரு கஷ்டப்பட்டு குழந்தைய பெற்றுக்கிற அளவுக்குதான் இதுவும் எடுத்துட்டு வருது படமா சார். கண்டிப்பா அப்படி வரும்போது அந்த பேரை ஏன் யூஸ் பண்ணணும், அவங்களுக்கு ஏன் ப்ரமோஷன் கொடுக்கணும்? இல்ல சார், நான் வந்து ப்ரமோஷனுக்காக சொல்ல. அந்த டைம்ல இப்ப அதெல்லாம் இல்ல. நான் சொல்றது வந்து அந்த டைம்ல வந்து நானே ஓப்பனா சொன்னா அப்ப நானும் பார்த்தவன் தான். ஏன்னா நான் சினிமாவுக்குள்ள வரல, தப்பு பண்ணிருக்கேன். சோ அந்த டைம்ல நான் பார்த்தேன். அதனால அதை நான் ஃபேக்டா சொன்னேன். இது எக்ஸாம்பிளா தானே சொன்னதை வந்து அதை ப்ரமோட் பண்றதுக்காக இல்ல தமிழ் ராக்கர்ஸ் வந்து இது பண்றதுக்காக எதுவும் சொல்ல சார். மீன் கொடி பாண்டிய மன்னன், சோ இதுல என்ன காரணம் அதை வச்சிருக்கீங்க? ஏற்கனவே பொன்னியின் செல்வன் வந்துருச்சு. இல்ல சார், இது வந்து ஒரு 5000 இயர்ஸ்க்கு முன்னாடி பாண்டியர் காலத்துல நடக்குது. சோ அதனால நான் அப்படி காட்டியிருக்கேன். ஏர்கிராஃப்ட் வந்து மலேசியால நடந்த ஒரு இதுல. ஆமா சார், அதுதான் பேஸ் பண்ணி தான் இது பண்ணிருக்கீங்க. ஆமா சார், அது பேஸ் பண்ணி தான் பண்ணிருக்கோம். பட் ஆனா அதுக்கான சொல்யூஷன் சொல்லல. இது அதோட புனைவு, இந்த கதையை புனைவா வச்சு நாங்க ஒரு இமேஜினேஷன். ஆமா சார், ஆனா நிறைய ஒரிஜினல் ஃபேக்ட் இந்த மாதிரி உள்ள பெர்முடா சோ இதெல்லாம் எடுத்துட்டு வந்து அதுல எங்களோட கதையோட புனைவை சேர்த்திருக்கோம். சதுர்ன்றதுக்கு 4 காலகட்டத்துல நடக்கிற ஒரு கதை. 4 காலகட்டங்கள். ஆமா சார், சதுராட்டம், சதுரமுறை இல்ல, இதுக்கான மீனிங் வந்து 4 காலகட்டத்துல நடக்கிறதா சார் கதை. சோ அதனால நாங்க சதுர்னு வச்சிருக்கோம். பரவாயில்ல, ஆரம்பி மோனே டைம் ஆகுது. மைக் எடுத்துறான்டா, லேட் ஆகுது. இல்ல மைக் அங்க கேட்க. தேங்க் யூ சார். நீங்க சதுர்னு படம் வச்சிருக்கீங்க, கூட சிவனை காட்டுறீங்க, எரிக்கல்ல காட்டுறீங்க. சரிங்களா? எரிக்கல் வந்து சிவனை காட்டும் போது அது என்னன்னா, எரிக்கல் வந்துதான் வந்து டோட்டல் உலகத்தையும் அழிச்சு திருப்பி அந்த நேரத்துல வந்து சிவனை காட்டுறது எந்த நியாயம்? இல்ல சார், அது வந்து இது போஸ்டுக்கா இருக்குது. ஆனா படத்துல இந்த மாதிரி இருக்காது சார், படத்துல வேற மாதிரி இருக்கும். சரி, அப்புறம் ஹெலிகாப்டர்ல காட்டுறீங்க, அதுல வந்து தமிழ்ல மென்ஷன் பண்ணிருக்கீங்களே, அது எப்படி? அது தமிழ் வந்து என்னன்னா, நான் தமிழ் உள்ள ஆர்வத்தினாலதான் இந்த பண்ணேன். ஆக்சுவலி இந்த கேரக்டர் பேரே தமிழ் தான். அது எதுக்காக வச்சிருக்கேன்னா தமிழ் மேல உள்ள ஆர்வத்துல தான் வச்சிருக்கேன். ஹெலிகாப்டர்ல மேலேயே தமிழ் எழுதுவீங்க, தமிழ்ல போர்டே வைக்க மாட்டானுங்க. இல்ல சார், எனக்கு அது மேல உள்ள ஆர்வத்துல நான் அப்படி பண்ணிட்டேன் சார். இங்கிலீஷ்ல தான் வைக்கிற மாதிரி இருந்தது, வேண்டாம் தமிழ்லயே தமிழ்னு போடணும். அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு சார், ஃபிலிம்ல அதுக்கு ஒரு ரீசன் சொல்லுவாங்க.
நைட் யார் யார் அனுப்பிச்சு விட்டாங்க? ஆமா சார். கேள்வி இல்ல சார், நான் இமேஜினரியா ஒரு ஸ்கிரிப்ட் நான் பிளான் பண்ணேன். எனக்கு VFX தெரிஞ்சனால அதை வெளியே கொண்டு வரதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறது வந்து VFX-க்காக இந்த படம் எடுக்கல. என்னோட கதைக்கு VFX தேவைப்பட்டுச்சு. அதனால நான் எக்ஸ்ட்ரா லேர்ன் பண்ணி என்னோட டீம் இருக்கு. நான் ஒருத்த மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் இருக்காங்க. சோ அதை வச்சு ஒரு டீமா வச்சு தான் அதை பண்ணிருக்கோம். தனஞ்சய் சார் எப்படி நீங்க சூஸ் பண்ணீங்க? ஆமா இல்ல அவர் தங்கலான்ல பிஸியா இருக்காரு, அதனால வரிசையா அவரை பிடிக்கவே முடியாதுன்னு அவரே மேடையில சொன்னாரு. 5 மணிக்கு மேல கிளம்பிடுவோம் பாருனாரு. 5 மணிக்கு போஸ்ட் பண்ணிட்டோம். இந்த நடுவில் போஸ்ட் பண்ணியாச்சு. ரொம்ப இன்ட்ராகேஷன் பண்ணாதப்பா, படம் வரட்டப்பா, நீ ரொம்ப இன்ட்ராகேஷன் பண்றீங்க, இவ்வளவு வச்சு ஒரு திரைக்கதை பண்ண வச்சு அவங்க யாரும் தெரியாது. இல்ல வெளியில ஒரு கமெண்ட் வந்து சொன்னாரு, நான் கோயம்புத்தூர் வந்து இந்த படம் பண்ணிருக்கோம் அப்படின்னு விஷயம் சொல்லிடுறேன். தமிழ் சினிமாவோட ஹிஸ்டோரியனா ஒரு சின்ன பாட்டு எனக்கும் இருக்கு, அதனால சொல்றேன். கோயம்புத்தூர்ல தான் சினிமா இருக்கு. கோயம்புத்தூர்ல தான் மிகப்பெரிய ஸ்டுடியோக்கெல்லாம், கோயம்புத்தூர் தான் தமிழ் சினிமாவுக்கு ஆரம்ப காலம். இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஸ்டுடியோக்கெல்லாம் கோயம்புத்தூர் சேலத்துல தான் இருக்கு. அங்கிருந்து தான் மலைக்கல்லன் படத்துல இருந்து எல்லா படங்களும் இந்தியில எல்லாம் எடுத்தாங்க. மலைக்கல்லன் இருந்து எல்லா பெரிய படங்களும் கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்சது. இன்னைக்கு கோயம்புத்தூர்ல நிறைய டேலண்ட் வந்துட்டு இருக்கிறது சந்தோஷமா இருக்கு. ஏன்னா கோயம்புத்தூர் ஒரு காலகட்டத்துல தமிழ் சினிமா ஒரு சின்ன ஒரு தொய்வு இருந்தது. அந்த தொய்வு இன்னைக்கு விலகி நிறைய டேலண்ட்ஸ் அங்க வந்து சந்தோஷமா இருக்கு. அவங்கள நம்ம வரவேற்போம். இன்ஃபேக்ட் கோயம்புத்தூர்ல நான் வந்து கைமை கணக்குன்னு ஒரு படம் பண்ணேன். அந்த படம் வந்து அதான் ஃபர்ஸ்ட் பண்ற படம் பாத்தீங்கன்னா டெக்னாலஜிக்கல் நாலேஜ் வச்சுக்கிட்டு VFX மூலமா ஒரு படத்தை கிரீன் மேட்டை வச்சுட்டு நீங்க வந்து எக்கச்சக்கமான கிரியேஷன் பண்ணணும். அவங்க அதை வந்து ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. அது பார்த்து நான் பிரமிச்சேன். என்னன்னா நல்லா ரியல் லொகேஷன் கிடையாது, ரியல் இதுவே கிடையாது. கொஞ்சம் கொஞ்சம் ரியல் லொகேஷனை மேட்ச் பண்ணிருப்பாங்க. பட் ஆனா ஸ்டுடியோல வச்சு கிரியேட் பண்ண விஷயம் சார் சொன்ன பத்தில திடீர்னு உள்ள போச்சு. அந்த ஒரு முயற்சியை நம்ம பாராட்டணும். வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். படமா எப்படி இருக்கும்? ட்ரெய்லர் அசத்திட்டாங்க 2 மினிட்ஸ்ல. அந்த 2 ஹவர்ஸ்ல எப்படி அசத்த போறாங்க நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஆகஸ்ட். சோ அத நம்ம வாழ்த்துவோம். அவர் சார் சொன்ன பாத்தீங்களா, சதுர் அப்படின்னா என்னன்னு கேள்வி கேட்டாங்கன்னா டைட்டில்ல வந்து அதனால நம்ம கொஞ்சம் கவனத்துல இருப்போம். டைட்டில் கரெக்டா ரீச் ஆகுது என்ன சார்? சதுர் எல்லாரும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இவர்கிட்ட சொல்லிட்டீங்க மேடையில, எல்லாருக்குமே ஆடியன்ஸ் சொல்ல முடியாது இல்ல. சோ அதனால இதனுடைய படைப்பு என்ன அப்படின்றத எப்படி நம்ம கரெக்டான முறையில கொண்டு போகணும், அதுக்கு தான் சொன்னேன். ஒரு ப்ரொடியூசரா நான் எப்பவுமே டைட்டில் என்னன்னு பார்த்துட்டே இருப்பேன். டைட்டில் நம்மள கனெக்ட் ஆகணும். அந்த விஷுவல் கனெக்ட் ஆகிற மாதிரி டைட்டில் கனெக்ட் ஆச்சுன்னா மக்கள் பேசுவாங்க. அதனாலதான் மேலேயே சொன்னேன் டைட்டில் கொஞ்சம் பேசுவோம் அப்படின்னு சொன்னேன். அவர் கேட்டுட்டாரு, சார் கேட்டுட்டாரு, என்ன சார் டைட்டில் மீனிங் என்ன கேட்குறது? எல்லா மக்களும் மீனிங் கேட்டா பிரச்சனை ஆகும் ஆடியன்ஸ் எல்லாம். அதனால உங்களோட முயற்சி கண்டிப்பா ஒரு பெரிய லெவல்ல. என்ன வந்து அவர் வாட்ஸ்அப்ல அமைச்சிட்டே இருந்தார், சார் நீங்க வரணும்னா நான் ரொம்ப இதுவா இருக்கேன்ப்பா, போயிட்டு இருக்கு 6 மணிக்கு ஒரு போஸ்ட் இருக்கு, நான் அந்த வேலையில இருக்கேன். இல்ல சார் நீங்க வாங்கினாரு. எனக்கு அந்த விஷுவல் பார்த்து ஒரு பிரமிச்சுதான் தங்களான் வேலையை விடாம நான் சொன்னல, இப்போ தங்களான் வேலை கரெக்டா 5 மணிக்கு லான்ச்சும் பண்ணிட்டு அங்க இருந்துட்டு லான்ச் பண்ணிட்டேன். தங்களான் லான்ச் மிஸ் பண்ணக்கூடாது, 5 மணிக்கு லான்ச் ஆயிடணும், அனௌன்ஸ்மெண்ட் வந்திருந்தோம் சொல்லிட்டு ஜி பிரகாஷ் சார் கேட்டே இருக்காரு, அனுப்புங்க சீக்கிரம் அனுப்புங்க. அது கரெக்டா 4:55 அனுப்பிச்சுட்டு ஓடி போய் மேடையில் பேசிட்டேன். சோ அந்த மாதிரி நம்ம கமிட்மெண்ட் என்னன்னா சொன்ன வேலையில டைம்ல லான்ச் பண்ணிடணும். இந்த விழாவை மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு யங்ஸ்டர்ஸ நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். யங்ஸ்டர்ஸை நம்ம வந்து முடிஞ்ச வரையும் சப்போர்ட் பண்ணணும். அவங்களுடைய முயற்சிக்கு நம்மளாம் சப்போர்ட் பண்ணணும். அப்ப என்ன சினிமா இண்டஸ்ட்ரி, இந்த சினிமா தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நான் வாழ்ந்துட்டு இருக்கிறது சினிமானால தான். இந்த சினிமாக்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி புது இளைஞர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணோம். ரவி சார் மாதிரி நண்பர்கள்லாம் கூடும்போது நம்ம வந்து வந்துடணும் அப்படின்னு தான் நம்ம வந்தாச்சு. சோ நீங்களும் அதே மாதிரி புது இளைஞர்களை, புது டீமை மிகப்பெரிய லெவல்ல நீங்க சப்போர்ட் பண்ணதான் உங்களை நான் கேட்டுக்கிறேன். ட்ரைலர் பார்த்தோன்னு ஓடி வந்துட்டீங்களா? அந்த மாதிரி நானும் ட்ரைலர் பார்த்தோம், நல்லா இருக்கு சொல்லிட்டீங்க. இது வெளியே போகக்கூடாது நீங்க வந்தீங்க. ஆமா அந்த மாதிரி அதே மாதிரி தான் நீங்களும் வந்துட்டீங்களா. அதனால மிகப்பெரிய லெவல்ல ஏறி சப்போர்ட் பண்ணி சதுர கொண்டு போய் ரீச் பண்ணிடுங்க மக்கள் மத்தியில. தேங்க்யூ சோ மச் சார். நன்றி நன்றி. இறுதியாக லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் சார் நீங்களே கூப்பிட்டா நல்லா இருக்கும் சார். அழைக்கிறேன். அது மட்டும் இல்லாம படத்தோட ட்ரெய்லரை, படத்தோட டீம், அவர் சதுர் மூவி டீம், நம்மளுடைய ப்ரொடியூசர் தனஞ்சயன் சார் அவர்களுக்கு
ஜவஹர் முருகன், விக்கி மாறன் அவர்களையும் மேடை கலைக்கிறேன். அது மட்டும் இல்லாம அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அதம் முகமது, முபாரக், பிரதீப், அரவிந்த், மனோஜ் அண்ட் சாரதி on the stage. சதுர் படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா மாறதுக்கு உங்க எல்லாத்துடைய கரகோஷமும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். So can I have a great round of applause?